செகண்ட் ஃப்ளோர் போய் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன? பையன் கீழே விழுந்து காலில் அடிபட்டுச்சுங்க. சார் இதில் 8 டெஸ்ட் எழுதியிருக்கேன். பேஸ்மெண்ட்டில் லேப் இருக்குது. டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு சீஃப் டாக்டர் பாருங்கள். சின்ன காயத்துக்கு 8 டெஸ்டா? என்னப்பா வலிக்குதா? என்னையா அநியாயமா இருக்கு. காலை தகுடு கீழ்ச்சிச்சு, இதுக்கு போய் ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. உயிருக்கு பயந்து ஜிஹெச்ல இருந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு வந்தா இவனுக்கு இடுப்பு அண்ணா கத்தை கூட கழட்டிக்கிட்டு தான் விடுவானுங்க போல் இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் பணம் கேட்குறாங்க. நீ டெஸ்ட் எடுத்துட்டு டாக்டர் பாரு, நான் பேங்க் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. அந்த 3வது வார்டு சரோஜாவுக்கு பிரசவலி வந்துருச்சா? வந்துருச்சு டாக்டர். நார்மல் டெலிவரி ஆயிடும். ஆஹா, சுகப்பிரசவம் ஆகக்கூடாது. சிசேரியன் தான் பண்ணணும். சுகப்பிரசவம் ஆச்சுன்னா பேஷண்ட் 2 நாளில் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுவே ஆப்ரேஷன் பண்ணோம்னா 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நீ போய் இந்த ஃபார்மில் கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கேஷ் கவுண்டரில் கட்ட சொல்லிடு. அப்படியே ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணி சொல்லிப்போம். ज्यादा मत करना. என்னம்மா எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டாரா? காயத்துக்கு களிம்பு மாதிரி ஏதோ பூசியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் சேர்த்து 9,500 பில்லு கொடுத்துருக்காங்க. சின்ன காயத்துக்கு போய் 9,500 ரூபாய் பில். சரி, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். छोड़ दो. No, only cash, only cash. அந்த எமர்ஜென்சி வார்டில் கனகவல்லி ஹஸ்பண்ட் தான் நீங்கள்? ஆமாம் சார். உங்கள் ஒய்ஃப் நேற்றே இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இறந்துட்டாங்களா சார்? நேற்று ராத்திரி ஃபுல்லாக இங்கே தானே சார் இருந்தேன். ஏன் சார் சொல்லவே இல்லை? அப்போ சொல்லியிருந்தா பணம் கட்டிருப்பியா? அதான் கட்டினதுக்கப்புறம் சொல்கிறோம். பாவீங்களா, சாகிறப்ப கூட பக்கத்துல எல்லாம் பண்ணிட்டீங்களா? பாருங்க சார், பாருங்க சார், நேற்று சாயந்தரம் இறந்துருக்கா. இன்னைக்கு காலைல கூட அவளுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். ஒரு வாரமா கடையை கூட சாத்திட்டு நீங்க கேட்டப்பல்ல கட்டு கட்டா கொண்டு வந்து கொடுத்துடா. இன்னும் எவ்வளவு வேணும் கேளுங்கடா, இன்னும் எவ்வளவு வேணும் கேளுங்கடா கொடுக்குறேன். ஆனா ஒரு வார்த்தை அவளை என்கிட்ட ஒரு வார்த்தை உங்களால பேச வைக்க முடியுமாடா? ஒரு வார்த்தை பேச வைக்க முடியுமாடா? ஆமாய்யா, இங்க அப்படிதான் இருக்கும். முடியாதுன்னா அழுக்கு பிடிச்சி ஜிஹெச் போக வேண்டியதானே. குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? சொன்னதை செய். தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க. அடக்கம் பண்ண கூட கையில காசு இல்லையா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் வயசுக்கு பார்த்துக்கிறேன். வந்த 2 பொண்ணுகளை விட்டுட்டு இப்படி குடிச்சே சேர்த்துட்டாயா? ஏம்மா இதில் ஒரு கையெழுத்து போடுமா? கையெழுத்து போடுவேம்மா? போடுவையா? போடுமா. டே அந்த புக் குடுறா. இதாம்மா, இதான் டெத் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட். காலை 7:10 உயிர் புரிஞ்சிருக்கு. இதை காட்டினாதான் சுடுகாட்டில் பணத்தை எரிக்க முடியும். இந்தாம்மா, அதை என்கிட்ட கொடுங்க. இதா சார். இந்த வண்டி வேணாம், வேற வண்டி இருக்கு.
எமர்ஜென்சி வார்டு எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் தான், நேரா போங்க. சீக்கிரம். டாக்டர், டாக்டர், எங்க அண்ணன் மயங்கி விழுந்துட்டாரு. எப்படியாவது காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நர்ஸ், இவரை வெளியே அனுப்புங்க. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எப்படியாவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். பேஷண்ட் செத்து போயிட்டான். வர வழியிலே உயிர் போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? உயிர் போயிடுச்சுன்னு நம்மளுக்கு மட்டும்தானே தெரியும். வெளியில் இருக்கிறவங்களா பேஷண்ட் ஏதோ மயக்கத்தில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. நாம பாட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சீரியஸ் கேஸ்ன்னு சொல்லி இன்னி ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஓகே, யூ ஆர் கரெக்ட். Keep Let us it try to hush. extract some money here. லெட்ஸ் அண்டர்ப்ளே இட். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, பயப்படாதீங்க, எப்படியும் காப்பாத்திடலாம். ஐயா என்னையா சொல்றீங்க? இருங்க இருங்க, அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் எப்படியும் பிழைக்க வச்சிருவார். ஆனா அதுக்கு அதிகமாக பணம் செலவாகும். பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எவ்வளவு செலவானாலும் நான் பண்றேன். கவுண்டரில் 50,000 ரூபாய் பணத்தை கட்டிடுங்க, அப்போதான் அட்மிட் பண்ணிப்போம். சீக்கிரம் போங்க. சார், பேஷண்ட் பேரில் பில்லு கொடுங்க. டாக்டர், பணமெல்லாம் கட்டியாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் மெடிக்கல் ஷாப் இருக்கு. இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. மொத்தம் 8300 சார். பேஷண்ட் பேரில் பில்லு போடுங்க. இவ்வளவு மெதுவா வரீங்களே, அவசரம் தெரியாம. இந்தா, இத போய் பார்மசில கொடுத்துரு. பாத்துக்க. ம். இந்தயா மருந்தெல்லாம் கரெக்டா இருக்குதா பாத்துக்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, நான் சொல்றபடி நீங்க எல்லாரும் கேளுங்க. டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்கு? மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நல்லாவே மூச்சு விடுறார். பாம்பேயில் ஃபேமஸ் டாக்டர் சதீஷ் சர்மா ஒரு செமினாருக்காக மெட்ராஸ்க்கு வந்திருக்கார். அவரை வர வச்சா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். ஆனால் 2 லட்சம் ரூபாய் செலவாகும். பரவாயில்ல சார், அவரை மாதிரி இன்னும் எத்தனை டாக்டர் இருந்தாலும் வர சொல்லுங்க. ஹலோ டாக்டர், வெல்கம். ஹலோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இட். டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்கு? சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்கு. நினைவு லேசாக வந்தது. உங்களை கூப்பிடலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ளே மயக்கமாயிட்டாரு. 2 மணி நேரத்துக்குள்ள நினைவு திரும்பிடுச்சுன்னா நத்திங் டு வரி. டேக் கேர். என்னையா அநியாயமா இருக்கு. செத்து போன மனுஷனுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. என்னடி நிச்சயத்தை முடிஞ்சதா? வீட்லயே வா. ஆமா ஜாலிதான். டாக்டர், பாடி ரொம்ப டீகம்பஸ் ஆயிருக்கு. வெளியே நாத்தடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லி முதல்ல சீரியஸா இருக்க மாதிரி காட்டுவோம். இப்போ டாக்டர் வருவார். ஐ ஆம் சாரி, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டான்னு சொல்லுவார் பாருங்க. ஐ எம் சாரி, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டார். மொத்தம் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. இன்னும் 2 லட்சம் பேலன்ஸை செட்டில் பண்ணிட்டா நீங்கள் பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். 20 லட்சம் நீங்கள் இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். வாட்? என்ன சொல்கிறீங்க? டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் 2 பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்று இருக்குது. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே.
புரியல? செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லேயே சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்துருக்கீங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில் இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல் எம்டி இப்ப இங்க வந்தாகணும். ஒரே ஒருத்தன் உங்களை எல்லாம் ஏமாத்திருக்கான். ஹே, அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? ஆல்ரைட். அவங்ககிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு? Come on, tell me. அரசாங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்த டெத் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட், அதில் எத்தனை மணிக்கு உயிர் போச்சுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பில்லு, மெடிக்கல் பில்லுன்னு ஒரு ஃபைல் ஃபுல்லாக இருக்குது சார். Damn it. பாம்பேக்கு ஃபோன் பண்ண, அப்பா கிட்ட பேசணும். काम करो, अच्छी तरह काम करो। सर, मद्रास साहब के लिए फोन। ஹலோ அப்பா, நான் ரிஷி பேசுறேன். இடியட் மாட்டிக்கிற மாதிரி தப்பு பண்றவன் எந்த தொழிலுக்கு லாயக்கு இல்ல. ஹாஸ்பிட்டல் ஒரு செங்கலுக்கு ஏதாவது ஆட்டினா கூட அத்தனை பேரை தொலைச்சிருவேன். அப்பா, நான் Damn it. இப்ப அவ எங்க இருக்கா? சோ நீ பேசாம இருக்கணும்னா 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 23 லட்சம். நான் கொடுத்த 3 லட்சத்தையும் சேர்த்து. அடிங்கடா அவன. ஏய், அடிங்கடா அவன. நீ எப்படி போறது? இரு நான் பேசுறேன் சார்கிட்ட பேசுறேன். சார், சாரை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறாரு சார். எது இருந்தாலும் பேசி திட்டுப்பேன் சார். அவுட், கெட் அவுட். இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உங்க 2 பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏது எவ்வளவு பணம்? உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா. உயிரோட இருந்தப்போ 10 ரூபா கூட சம்பாதிக்கல. செத்து போன பிறகு 20 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு ஐயா. போங்க. நீங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்ல. உலகத்தில் எத்தனையோ மதம் இருக்கு, எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க. ஆனா யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் அவங்க கோயிலுக்கு போவாங்க. எல்லா மதத்தாரும் கையெடுத்து கும்பிடுற ஒரே கடவுள் நீங்க தான். ஆனா நீங்க படிச்ச படிப்பை மறந்துட்டு கேவலம் பணத்துக்காக மனுஷங்க உயிரோட விளையாடுறீங்களே. தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை